ஹாய், ஹலோ, வணக்கம். தனிஷ்கா கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது என்று பார்க்கலாம். அதற்கு தேவையான அளவு பாத்திரங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கு, பாருங்க. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் 300 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், இஞ்சி 125 கிராம், பூண்டு 100 கிராம், பட்டை, ஏலக்காய், லவங்கு 2 கிராம், கல்லுப்பு 30 கிராம், மிளகாய் தூள் 10 கிராம், தயிர் 100 மில்லி, கொத்தமல்லி, புதினா ஒவ்வொரு கைப்பிடி. அளவுகள் ஃபாஸ்டா சொல்லிட்டேன், டிஸ்பிளேல ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். இது 1 கிலோ பாத்திரம். பெரிய பர்னர் யூஸ் பண்ணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்க, ஏலக்காய் 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ல் 1 பங்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க. மீதமுள்ள 2 பங்கு எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் போட்டுக்கலாம். மீதமுள்ள பட்டை, லவங்க, ஏலக்காய் 3ல் 1 பங்கு எடுத்து வச்சுட்டோம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. லேசாக வதக்கினால் போதும். இப்போ 300 கிராம் வெங்காயத்தை போடுங்க. பெரிய பர்னர் யூஸ் பண்ணுங்க, சின்ன பர்னர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃப்ளேமு ஹையில் இருக்கட்டும். அரிசி வாங்கும்போது பழைய அரிசி வாங்குங்க. யூனிட்டி ரைஸு அல்லது இந்தியா கேட்டு ரைஸ் வாங்கிக்கோங்க. நல்லா பழைசா இருக்கும். இப்போ வெங்காயத்தை ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. லேசாக ப்ரௌனாக வந்துச்சுன்னா சிம்மில் வச்சு வதக்குங்க. நாங்கள் கட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு காட்டுறோம். வெங்காயம் வறுக்கிறதுக்கு 10-15 நிமிடங்கள் ஆகும். கடலெண்ணெய் இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஏற்றிக்கலாம். வெங்காயம் 80% ப்ரௌன் ஆயிடுச்சு. மீதி 20% மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கலாம். 10 கிராம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சக்தி மிளகாய் தூள் போடுங்க, நல்லா காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ மிளகாய் தூள் பச்சை வாசனை போயிடுச்சு, வெங்காயமும் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா நாங்கள் செய்கிறது 700 கிராம் அரிசிக்கு பிரியாணி மட்டும்தான். இது நான் முதல்ல காமிச்சா சின்ன பாத்திரத்திலேயே செய்யலாம், அதில் செஞ்சால் மசாலா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்காக 1 கிலோ பிரியாணி டபரால செஞ்சு காட்டுறோம், அதனால் உங்களுக்கு அடியில் மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் போடுங்க. முதல்ல வெங்காயத்தோட போட்டுருங்க, நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம பார்த்துக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க. நாங்கள் நல்லா வதக்கிட்டு இருக்கோம், வீடியோவில் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போது 200 தக்காளி, 35 கிராம் உப்பு, கொத்தமல்லி, புதினா, 100 கிராம் தயிர். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மசாலாவில் போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஹையில் வச்சுக்கோங்க. மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. தயிர் திரியாக தெரியக்கூடாது, தக்காளி நல்லா மசியணும். வருங்கால வீடியோஸ் நிறைய விதவிதமான பிரியாணிஸ், வெஜ், நான்வெஜ் ரெசிபீஸ் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம்.
என்னுடைய தமிழும் தெலுங்கும் மிக்சிங்கா இருக்கும். வார்த்தைகள் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அதுவும் இல்லாம என்னோட தமிழும் தெலுங்கும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதனால் வாய்ஸை கட் பண்ணி எடிட் பண்ணி ஸ்லோவா வர மாதிரி போட்டிருக்கேன். உங்களை எல்லாருக்கும் நான் பேசுற தமிழ் புரியும் என்று நினைக்கிறேன். புரியல என்றால் காமெண்ட்ஸ்ல கேளுங்க, நல்லா புரியற மாதிரி பதில் கொடுக்கிறேன். பிரியாணிக்கு வதக்கினே இருக்கிறதா முக்கியமான வேலை. அடி மட்டும் பிடிக்காம பாத்துக்கோங்க. அடி பிடிச்சிச்சன்னா பிரியாணி டேஸ்ட் இப்பவே போயிடும். மசாலால எண்ணெய் ஊத்துனதுல இருந்து தண்ணி ஊத்துற வரைக்கும் ஸ்டவ் கிட்டே இருக்கணும். விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேற ஒரு பாத்திரத்துல அரிசி வடைக்கிறதுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊத்தி வேற பர்னர்ல வச்சுக்கோங்க. அதுல மசாலாவுக்கு டபுள் மடங்கு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அது தனியா கொதிக்க வையுங்க. 3 லிட்டர் பாத்திரம் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன பாத்திரமாவது வச்சு தண்ணி கொதிக்க வையுங்க. சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கோம். கறி வாங்கும்போது பெரிய கோழியா பாருங்க. அவங்க கிட்ட பிரியாணி பீஸ்ன்னு சொல்லுங்க. நல்லா பெருசா கட் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன பீஸா போட்டீங்கன்னா பிரியாணியில உங்களுக்கு பீஸே கிடைக்காது. இப்போ மசாலா நல்லா வதங்கிச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளவு 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கனுக்கு 800 ml. நீங்க 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டால் 900 ml. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு கொடுங்க. ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துல மூடி திறந்து பாருங்க. நல்லா கொதிக்கும். ஸ்டவ்ல இருந்து டபரா இறக்கி விடுங்க. ஸ்டவ் சிம்ல வைங்க. இப்போ ஒரு பழைய தவா வச்சுக்கிட்டு அதற்கு மேல பிரியாணி டபரா வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஹைல வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பாருங்க. மசாலா லேசா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து சிக்கனை போட்டுங்க. தண்ணி இல்லாம சிக்கனை போடுங்க. சிக்கன் போட்டாச்சு. இப்போ சிக்கன் மசாலாவுடன் நல்லா கலக்கி மூடி போட்டுருங்க. ஸ்டவ் 2 நிமிஷம் ஹைல வச்சு பிறகு சிம்ல வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அப்படியே இருக்கட்டும். சிம்ல வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறக்கலாம். இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல வச்சுக்கலாம். இப்போ உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட் பாருங்க. உப்பு லேசா கரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். புளிப்பு வேணும்ன்றா ஒரு சின்ன சைஸ் லெமன் கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்குங்க. இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. லேசா உப்பு போடுறோம். டபரா லெவல் பார்ப்பதற்கு மசாலா பாத்தீங்கன்னா லேசா பபுள்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த பபுள்ஸ் நாலா பக்கம் ஈக்குவலா வர மாதிரி சைட்ல தட்டி சென்டரா வச்சுக்கோங்க. இனி மூடி போட வேண்டாம். ஸ்டவ் ஹைல இருக்கட்டும். சிக்கனை நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி வடிக்கிறதுக்கு சின்ன ஜல்லி கரண்டி மாதிரி வச்சிருக்கேன். அரிசி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுவேன். நீங்க ஒரே தடவை வடிக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அரிசி பிரியாணி டபரா வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போ அரிசி எடுத்து பார்க்கலாம். இன்னும்
வேகல, அரிசி மாதிரியே இருக்கு. அரிசியை உடையாம மெதுவா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசியை ஒரு தடவை பார்க்கலாம். இன்னும் வேகல. இப்போ கவனமா பாருங்க. அரிசி பார்க்கலாம். இப்போ அரிசி வெந்துடுச்சு. அரிசி அழுத்தி பார்க்கும்போது மேல் பக்கம் லேசா வெந்திருக்கணும். உள்ளுக்குள்ளார அரிசி மாதிரியே இருக்கணும். அழுத்தினா நசுங்கக்கூடாது, அரிசி உடையணும். இப்படிதான் அரிசி பதம் பார்க்கணும். இப்போ அரிசி வச்சிருக்கிற ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பிரியாணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி வடிச்சு போடும்போது மெதுவா பண்ணுங்க. அவசரமா பண்ண வேண்டாம். அரிசி வேற கிண்ணத்துல போட்டு வடிச்சு தண்ணி இல்லாமல் மசாலால போட்டுருங்க. அரிசி வடிச்ச தண்ணி கீழே போட்டுறாதீங்க, பாத்திரத்தில் அப்படியே வச்சுங்க. தண்ணி லெவல் கம்மியாக இருந்தால் இந்த தண்ணி தான் ஊற்றி லெவல் பண்ணணும். இப்போ அரிசியை வீடியோவில் காட்டுற மாதிரி மெதுவாக கிளறி அரிசி நல்லா அடியில் போகிற மாதிரி லேசாக குத்தி விடுங்க. சிக்கன் பீஸு உடையாம பார்த்துக்கோங்க. மேலே லெவல் பண்ணி விடுங்க. தண்ணி லெவல் கம்மியாக இருக்கு, அதனால் 2 கரண்டி வடிச்ச கஞ்சி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லெவல் எப்பவுமே அரிசி லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். இப்போ தம்மு போடலாம். வீடியோவில் மாதிரி மூடி கரெக்டாக போட்டு காற்று போகாமல் அதற்கு மேலே கஞ்சி தண்ணி வச்சிடுங்க. ஸ்டவ் 2 நிமிஷம் ஃபுல்லுலேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஃபுல் சிம்பிளாக வச்சுடுங்க. அப்படியே 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மறுபடியும் 20 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பாருங்க. பிரியாணி ரெடியா இருக்கும். அரிசி கரெக்டாக வெந்திருக்கு. மேலே அரிசி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கரண்டி எடுத்து சிக்கன் பீஸ் உடையாம அடியில் இருக்கிற அரிசி மேலே தூக்கி போடுங்க. தம் போடும்போது தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அரிசி பரட்டும் போது சரியாயிடும். சிக்கன் பீஸு அப்படியே முழுசா இருக்கு பாருங்க. அடியில் தண்ணி இல்லை பாருங்க. 1 கிலோ பிரியாணி 7-8 பேர் நல்லா சாப்பிடலாம். இந்த பிரியாணி மறுநாள் காலையில் கூட வச்சு சாப்பிடலாம். அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறோம் பாருங்க. நன்றி, வணக்கம்.